Hi students, welcome to Veda Max. நம்ம 10ஆம் வகுப்பு அளவியல்ல பயிற்சி 7.4ல முதல் கணக்கு பார்க்கலாம். 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம். இந்த கோளத்தோட ஆரம் வந்து 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அந்த அலுமினிய கோளத்தை உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது. ஓகேங்களா? இதை ஃபுல்லாக உருக்கி 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றிட்டாங்க. அப்போனா இங்கே ஆரம் வந்து 8 சென்டிமீட்டருங்களா? அப்போது இந்த உயரம் என்னன்னு நம்மளை கேட்குறாங்க. அந்த உருளைக்கு உயரம் என்னவா இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போனா நமக்கு தெரியும் இந்த உருளையை உருக்கி தான் கோலமாக மாற்றுறோம். அப்போ இந்த உருளையோட கன அளவும் இந்த கோலத்தோட கன அளவும் இந்த உருளையோட கன அளவும் வந்து சமமாக இருக்குங்களா? ஏன்னா இதை உருக்கி தான் இந்த ஷேப்பில் மாற்றுறோம். ஓகேங்களா? அதனால் கோலத்தோட கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவுன்னு எழுதணும். இப்போது கோலத்தின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு. இந்த கோலத்தோட ஆரம் என்ன நமக்கு தெரியும்? 12 சென்டிமீட்டர். உருளையோட ஆரம் 8 சென்டிமீட்டர். இப்போது நம்ம உருளையின் கன அளவுக்கும் கோலத்தின் கன அளவுக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியும். உருளையின் கன அளவு என்ன? πr² ஹெச்சுங்களா? அப்போது πr² ஈக்குவல் டு கோலத்தோட கன அளவு என்ன? 4/3 πr³ இப்போ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து ஹெச் வேணுங்களா? ஹெச் வேணும்னா ஹெச்சை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே அந்தாண்ட கொண்டு போயிடலாங்களா? இந்த பையோட வேல்யூ 22/7. ஆரம் என்ன? உருளையோட ஆரம் வந்து 8 சென்டிமீட்டருங்களா? அப்போது 8 × 8ன்னு போடலாம். பெருக்கல் ஹச்சு 4/3 பையோட வேல்யூ 22/7. நெக்ஸ்ட்டு ஆரம் என்ன? 12ங்களா? கோலத்தோட ஆரம் 12 சென்டிமீட்டர். அப்போ 12³ இப்போது நமக்கு இந்த 22/7 22/7 கேன்சல் ஆகிடுங்களா? நெக்ஸ்ட்டு நமக்கு என்னென்ன வேணும்? ஹெச் மட்டும் வேணும். அப்போது இந்த பெருக்கல்ல இருக்கிற 8 இந்தாண்டு வந்தால் வகுத்தெல்லாம் மாறிடுங்களா? இங்கே என்னென்ன இருக்குது? 4 இருக்குது, 12 12 12 3 டைம் இருக்குது, இங்கே 4 இருக்குது. வகுத்தல் என்ன இருக்குது? 3 இருக்குங்களா? இப்போ இந்த பெருக்கல்ல இருக்கிற 8 × 8 சமக்குறிக்கு அந்தாண்டு வரும்போது வகுத்தெல்லாம் மாறிடுங்களா? அப்போது இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாங்களா? 1 3 3 4 12 1 4 2 8 1 4 2 8 சரிங்களா? 1 2 6 2 12 இதுவும் 6 2 12 அப்போது 6 36ன்னு இருக்கும். ரிமைனிங் 36 சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு உருளையோட உயரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போது ஒரு அலுமினிய கோளம் இருக்குது. அதை உருக்கி நம்ம உருளைங்கிற ஷேப்புக்கு மாற்றுறோம். கோலங்கிற ஷேப்பை உருளையாக மாற்றினோமா ரெண்டோட கன அளவும் வந்து சமமாக தான் இருக்கும். சரிங்களா? அந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம ரெண்டோட கன அளவு ஃபார்முலாவை ஈக்குவல் பண்ணி ஹெச்சோட வேல்யூ இதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் அளவியல் பாடம் பயிற்சி 7.4ல் 3வது கணக்கு பார்க்கலாம். முழுமையாக நீரால் நிரம்பியுள்ள ஒரு கூம்பு வடிவ குடுவையோட அந்த ஒரு கூம்பு வடிவ குடுவை வந்து ஃபுல்லாக நீரால் நிரம்பியிருக்கு. ஓகேங்களா? அதோட ஆரம் வந்து 6 அலகுகள், அதோட உயரம் ஹெச்சு. அப்போ இந்த நீரானது x6 அலகுகள் ஆரமுள்ள மற்றொரு உருளை வடிவ குடுவைக்கு மாற்றப்பட்டால் நீரின் உயரம் காண்க. இப்போது இதில் 2 உருவங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று கூம்பு, இன்னொன்று உருளை. இப்போது கூம்போட ஆரம் வந்து R1ன்னு உருளையோட ஆரமே R2ன்னு எடுத்துக்கலாம். கூம்போட ஆரம் என்ன சொல்லியிருக்காங்க? 6 அலகுகளா? கூம்போட உயரம் ஹெச் அலகுகள். அப்போ H1 வந்து ஹெச்சே தான், R1 வந்து 6. இப்போ உருளையோட ஆரம் என்ன சொல்லியிருந்தாங்க? நீரானது HR அலகுகள் ஆரம் உள்ள அப்படின்னா உருளையோட ஆரம் வந்து R2ன்னு எடுத்திருக்கோம். அது வந்து HR அலகுகள். அப்போ அந்த குடுவைக்கு மாற்றப்பட்டால் அந்த நீரோட உயரத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நீரோட உயரம்னா அந்த உருளையோட உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ உருளையோட உயரத்தை H2ன்னு நம்ம எடுத்திருந்தோம். இதோட உயரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இது வந்து கூம்பு ஷேப்பில் இருக்கிற ஒரு குடுவையில் இருக்கிற நீரை உருளை வடிவ ஒரு குடுவையில் நம்ம அந்த நீரை ஊற்றும்போது ரெண்டோட கன அளவும் வந்து சேமாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து 10 லிட்டர் நீர் இருக்குன்னா கூம்பில்
உருளையில் ஊற்றும் போது அதே 10 லிட்டர் நீர் தானே வருது. அப்போ ரெண்டு அளவு வடிவங்களோட குடுவைகளோட கன அளவு வந்து சேமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கூம்போட கன அளவும் உருளையின் கன அளவும் சமம்னு எழுதிக்கிட்டோமா? ஏன்னா இதில் இருக்கிற தண்ணி தான் இதில் ஊற்றுறோம். ஓகேங்களா? அப்போ ரெண்டோட கன அளவும் சமமாக இருக்கும். உருளையோட கன அளவு ஃபார்முலா தெரியும், 1/3/R1² H1ங்களா? அடுத்தது உருளையின் கன அளவு R² Hங்களா? R2² H2ன்னு எழுதலாங்களா? இதில் பையும் கேன்சல் பண்ணிடலாங்களா? ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு? 1/3 இருக்குது. R1ஓட வேல்யூ 6ங்களா? அப்போ R1ஓட வேல்யூ 6ன்னு போட்டால் R². H1ஓட வேல்யூ HA தான். ஓகே, அடுத்தது R2ஓட வேல்யூ X×Rங்களா? XR². H2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன எழுதலாம்? 1/3 R² H. இங்கே ஸ்கொயர் பண்ணாமல் என்ன கிடைக்கும்? X² R²ன்னு கிடைக்குங்களா? இன்ட்டு H2. ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்கிற R²யும் அங்கே R² கேன்சல் பண்ணிடலாங்களா? நமக்கு தேவை H2 தான் வேணும். அப்போது இந்த X² பெருக்கல் இருக்கிறது இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறிடும். இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது? H/3ன்னு இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு இந்த X² இங்கே வந்தால் வகுத்தலில் மாறிடும். அப்போ H2. நமக்கு உயரம் தான் கேட்டிருந்தாங்க. உயரம் வந்து H2 வந்து என்னது? H/3x² அலகுகள். ஓகேங்களா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதம் மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் அளவியல் பாடம் பார்த்துட்ருக்கோம். பயிற்சி 7.4 4வது கணக்கு. விட்டம் 14 சென்டிமீட்டர், உயரம் வந்து 8 சென்டிமீட்டர் உடைய ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பு ஓர் உள்ளீடற்ற கோளமாக உருமாற்றப்படுகிறது. கோளத்தின் வெளிவிட்டம் 10 சென்டிமீட்டர் எனில் அந்த உள்விட்டத்தை காண்க. ஓகேங்களா? ஒரு உருவம் வந்து இன்னொரு உருவமாக மாற்றப்படுது அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன தெரியும்? ரெண்டோட கன அளவும் சமம்னு தெரியும். சரிங்களா? அப்போது இந்த கூம்போட உயரம் விட்டம் வந்து கொடுத்துருக்காங்க 14ன்னு. அப்போ ஆரம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல் வகுக்கணுங்களா? வகுத்தா 7ன்னு வரும். கூம்போட ஆரம் 7. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 7 சென்டிமீட்டர். உயரம், கூம்போட உயரம் வந்து 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உள்ளீடற்ற கோளமாக மாற்றுறாங்க. அப்போது அந்த வெளிவிட்டம், உள்ளீடற்றனாவே நமக்கு வெளியாரம் உள்ளாரம்னு வருங்களா? அதாவது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னு வரணும். உள்ளீடற்ற அப்படின்னாவே கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வரும். அப்போ வெளியாரம் கொடுத்துருக்காங்க, வெளிவிட்டம் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். அப்போ வெளியாரம்னா அது 2ஆல் வகுக்கணுங்களா? 5 சென்டிமீட்டர். நமக்கு உள்ளாரம் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஒரு வடிவம் இன்னொரு வடிவமாக மாற்றப்படுது. இப்போ கூம்பு வந்து கோலமாக மாற்றப்படுதுனாவே அது ரெண்டோட கன அளவுகளும் சமமாக இருக்கும். சரிங்களா? அப்போ உள்ளீடற்ற கோலத்தோட கன அளவுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? 4/3 பை கேபிட்டல் R³ மைனஸ் ஸ்மால் R³ வருங்களா? கூம்போட கன அளவு 1/3 பை R² H. ஓகேங்களா? இப்போ 4/3 இதில் இருக்கிற பையும் கேன்சல் பண்ணிடலாங்களா? இப்போ நம்ம கேபிட்டல் R நமக்கு என்ன தெரியும்? 5³ மைனஸ் இந்த ஸ்மால் R³, அதாவது உள் ஆரம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இங்கே ஓகே 1/3ங்களா? இங்கே R². கூம்போட ஆரம் என்ன சொல்லி கொடுத்துருந்தாங்க? 14ன்னு விட்டம்னு கொடுத்துருந்தாங்க. ஆரம் வந்து நம்ம 7ன்னு கண்டுபிடிச்சிருந்தோமா? 7. உயரம் வந்து 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த பகுதியில் இருக்கிற 3ம் இந்த 3ம் கேன்சல் ஆகிடுங்களா? நெக்ஸ்ட்டு 4. 5 க்யூப் பண்ணோமா? 5 25, 25 125ங்களா? அப்போது 125 மைனஸ் R³ வருங்களா? அதாவது 5 3 முறை நம்ம பெருக்கணும். சரிங்களா? 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5னா 5 25, 25 125. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? 7 பெருக்கல் 7 பெருக்கல் 8ன்னு இருக்குங்களா? நமக்கு அதாவது ஸ்மால் ஆர் தான் நமக்கு தேவைப்படுது. அப்போது இந்த 4 இந்த சைடு கொண்டுட்டு போகலாங்களா? கொண்டு போனால் 7 பெருக்கல் 7 பெருக்கல் 8 பெருக்கல் இருக்கிறது இந்த சைடு வந்தோமா வகுத்தெல்லாம் மாறிடுங்களா? அப்போ 1 நாங்க 2 நாங்க 8. நெக்ஸ்ட்டு
125 மைனஸ் ஆர் க்யூபு. இந்த பெருக்கணும் என்ன கிடைக்கும்? 7 7 49. 49யும் 2யும் நம்ம பெருக்கணுமா நமக்கு என்ன கிடைக்கும்? 98ன்னு கிடைக்குங்களா? ஓகே, இப்போ நமக்கு ஆரோட வேல்யூ வேணும். மைனஸ் ஆர் க்யூப்னு இருக்குது, அதை சமத்துக்கு அந்தாண்ட கொண்டுட்டு போயிடலாங்களா? அப்போ 125, இந்த ப்ளஸ் 98 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 98 ஆயிரும். இந்த மைனஸ் ஆர் க்யூப் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆர் க்யூபாக மாறிடும். இப்போது 125லேருந்து 98 மைனஸ் பண்ணோமா நமக்கு 27ன்னு கிடைக்கும். சரிங்களா? 27 ஆர் க்யூபோட வேல்யூ 27னா நமக்கு ஆரோட வேல்யூ தான் தேவைப்படுது. அப்போ இது எப்படி எழுதலாம்? 3 க்யூப்னு எழுதலாங்களா? அதாவது 3 முறை பெருக்கணுமா? 3 9 9 27 27ன்னு வந்துடும். இதை 3 க்யூப்னு எழுதலாமா? அந்த க்யூப் 2 கேன்சல் ஆகி ஆரோட வேல்யூ 3ன்னு நமக்கு கிடச்சிரும். 3 சென்டிமீட்டர், அதாவது அந்த கோலத்தோட உள்வட்ட ஆரம். இப்போது நமக்கு வினாவில் விட்டம் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு விட்டத்துக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 2 இன்ட்டு ஆரங்களா? விட்டத்தோட ஃபார்முலா 2 இன்ட்டு ஆரம். சரிங்களா? அப்போது விட்டம் ஈக்குவல் டு என்ன? 2 இன்ட்டு ஆரம் 3ங்களா? அப்போ 3 6 சென்டிமீட்டர். இதுதான் இந்த உள்ளீடற்ற கோலத்தோட உள்வட்ட விட்டம். சரிங்களா? இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் அளவியல் பாடத்தில் பயிற்சி 7.4ல் 6வது கணக்கு பார்க்கலாம். ஓர் உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டோட உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே, அதாவது உள்ளீடற்றனாவே உட்புற வெளிப்புற வரும், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வரும். ஓகேங்களா? விட்டங்கள் கொடுத்துருக்காங்க முறையே 6 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். அது உருக்கப்பட்டு 14 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு திண்ம உருளையாக்கப்பட்டால் அந்த உருளையோட உயரத்தை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டோட உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள். உட்புற விட்டம் நமக்கு உட்புற ஆரம் தேவை. உட்புற விட்டம் என்ன கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர். அப்போ அந்த 6 நம்ம 2ஆல் வகுக்கணுங்களா? வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வெளிப்புற ஆரம், வெளிப்புற விட்டம் தான் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர்னா அதை 2ஆல் வகுத்தமாக நமக்கு வெளிப்புற ஆரம் கிடச்சிருங்களா? 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு உருளையோட விட்டம் கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர். ஆரம் வேணும்னா 2ஆல் வகுத்தா நமக்கு உருளையோட ஆரம் கிடச்சிரும். உருளையோட உயரம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது நமக்கு தெரியும், ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றணும் அப்படின்னா 2ஓட கன அளவுகளும் சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோமா முன்னைய கணக்குலையே? இந்த கணக்குலையும் அதே தான். ஒரு உள்ளீடற்ற அரைக்கோளத்தை உருக்கி ஒரு திண்ம உருளையாக மாற்றுறாங்க. ஓகேங்களா? அந்த அரைக்கோளம் அதோட கன அளவை உருக்கி ஒரு உருளையாக மாற்றினா அதே கன அளவு தானே இருக்கும். ரெண்டுக்கும் சேம் கன அளவு தான் இருக்கும். அப்போது உருளையோட கன அளவு ஈக்குவல் டு உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு, ரெண்டும் சமம். உருளையின் கன அளவு πr²hங்களா? உள்ளீடற்ற அரைக்கோளத்தோட கன அளவு 2/3 π கேபிட்டல் r³ மைனஸ் ஸ்மால் r³. இதில் பையும் கேன்சல் ஆகிடுங்களா? இப்போது இந்த உருளையோட ஆரம் என்ன நமக்கு தெரியும்? 7 இன்ட்டு 7ன்னு எழுதலாங்களா? ஏன்னா r² பெருக்கல் h தான் நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். 2/3. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன நமக்கு? வெளிவட்ட ஆரம் 5 சென்டிமீட்டருங்களா? அப்போ 5 க்யூபு மைனஸ் ஸ்மால் ஆர் 3 சென்டிமீட்டர், 3 க்யூபு. ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம்? 7 49 ஹெச்ன்னு எழுதலாங்களா? 2/3. இப்போது 5 க்யூப் பண்ணாமல் நமக்கு என்ன கிடைக்கும்? 5 3 முறை பெருக்கணுங்களா? 3 முறை பெருக்கினா 5 25, 25 125ங்களா? சாரி, 125 தான். மைனஸ் 9 9 27ங்களா? 3 3 முறை பெருக்கணுங்களா? 9 9 27. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு ஹெச்சோட வேல்யூ தான் வேணும். அப்போ ஹெச்சை மட்டும் வச்சுட்டு நம்ம கீழே வகுத்தலில் 3 இருக்குங்களா? அந்த பெருக்கல்ல இருக்கிற 3
இங்கே வந்தால் வகுத்தலாக மாறிடும். நெக்ஸ்ட்டு 125லேருந்து 27 கழிச்சோமா நமக்கு 98 கிடைக்கும். சரிங்களா? இப்போது இந்த 49 இதால் வகுத்தோமா 2 டைம்ஸ் வருங்களா? 2 49 98ன்னு வரும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது? 4 2 2 4 4 டிவைடட் பை 3ன்னு இருக்குங்களா? நமக்கு உயரம் வந்து இதை வகுத்தோமா என்ன கிடைக்கும்? 3 3 ரிமைனிங் 1 இருக்கும். புள்ளி வச்சு 0 சேர்த்துனோமா 10 3 9 ரிமைனிங் 1 இருக்கும். அப்படியே 3 3ன்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஹெச்சோட வேல்யூ 1.333 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போது ஒரு உள்ளீடற்ற அரைகோளத்தை நம்ம ஒரு திண்ம உருளையாக மாற்றும்போது அதோட உயரம் வந்து நமக்கு 1.33 சென்டிமீட்டர்னு நமக்கு கிடைக்குது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் அளவியல் பார்த்துட்ருக்கோம். அதில் பயிற்சி 7.4 7வது கணக்கு பார்க்கலாம். 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் உருக்கப்பட்டு, ஓகேங்களா, ஒரு திண்ம கோளம் வந்து உருக்கி சீரான தடிமனுள்ள ஓர் உள்ளீடற்ற உருளையாக மாற்றப்படுகிறது. அப்போது அந்த உருளையோட ஆரம் உயரம் கொடுத்துருக்காங்க. அந்த உருளையோட தடிமனை கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது தடிமன் கண்டுபிடிக்கிறது நமக்கு என்ன ஃபார்முலானா, அதாவது வெளியாரத்துலேருந்து உள்ளாரத்தை கழிச்சாதான் நமக்கு தடிமன் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது கோளத்தோட ஆரம் வந்து 6 சென்டிமீட்டருங்களா? 6 சென்டிமீட்டர். இப்போ உருளையோட வெளியாரம் வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? உருளையோட வெளியாரம் 5 சென்டிமீட்டர். நமக்கு உள்ளாரம் தேவைப்படுது. அது என்ன நமக்கு தெரியாது. அதனால் உள்ளாரத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியாரத்துலேருந்து உள்ளாரத்தை கழிச்சோமா நமக்கு தடிமன் கிடச்சிரும். சரிங்களா? உயரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 32 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு 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 வடிவம் வந்து இன்னொரு வடிவமாக மாற்றப்படுதுனாவே என்ன நமக்கு தெரியும்? ரெண்டோட கன அளவும் சமமாக இருக்குன்னு தெரியுங்களா? அப்போது இந்த கோளத்தோட கன அளவும் இந்த உள்ளீடற்ற உருளையோட கன அளவும் சமமாக இருக்கும். சரிங்களா? இப்போது கோளத்தோட கன அளவு நமக்கு தெரியும் 4/3 பை ஆர் கியூபுங்களா? அடுத்தது உள்ளீடற்ற உருளையோட கன அளவு வந்து பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். ஓகேங்களா? இதில் பையும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 4/3. ஆரோட வேல்யூ அதாவது கோளத்தோட ஆரம் என்ன? 6 சென்டிமீட்டருங்களா? 6 3 முறை பெருக்கணும், ஏன்னா கியூபு. நெக்ஸ்ட்டு உள்ளாரம் அதாவது வெளியாரம்னா கேபிட்டல் ஆர் வந்து என்னது? 5ங்களா? 5 ஸ்கொயர் மைனஸ் உள்ளாரம் தெரியாது, ஹெச் வந்து 32. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணலாம்? இந்த 32 வகுத்தலில் கொண்டு வந்துடலாங்களா? ஏன்னா இது பெருக்கல்ல இருக்குது, வகுத்தலில் கொண்டு வந்துடலாம். இப்போது 1 3 3 2 6ங்களா? 2 6. இங்கே என்னென்ன இருக்குது? 4 2 6 6ன்னு இருக்குங்களா? டிவைடட் பை இந்த 32 வகுத்தல் வந்துடும். இங்கே என்ன இருக்குது? ரிமைனிங் 5 ஸ்கொயர் பண்ணோமா 25ங்களா? மைனஸ் 6 ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போது இது எப்படி அடிக்கலாம்? 1 6 6. 6ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்க முடியாது. 6 6 36ன்னு வரும். 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாங்களா? 2ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தா 1 2 2 6 2 12ங்களா? நெக்ஸ்ட்டு 4ஆம் வாய்ப்பாடு 1 4 4 4 16. ஓகேங்களா? அடுத்து 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாங்களா? 2 2 4 3 2 6ங்களா? இது 3 2 6. அப்போது 3 3 எவ்வளோ? 9ங்களா? 9 இருக்குது இந்த சைடு. ஈக்குவல் டு அங்கே என்ன இருக்குது? 25 மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு இருக்குது. நமக்கு ஆரோட வேல்யூ வேணும். ஆரோட வேல்யூனா மைனஸ் ஆர் வந்து சமத்துக்கு இந்தாண்ட வரும்போது என்ன வரும்? ப்ளஸ் ஆர் ஸ்கொயராக மாறிடுங்களா? நெக்ஸ்ட்டு 25 இருக்குது. இந்த ப்ளஸ் 9 இந்தாண்ட வந்தால் மைனஸ் 9ஆக மாறிடும். ஓகேங்களா? அப்போது ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 25ல் 9 கழிச்சோமா நமக்கு 16ன்னு கிடைக்குங்களா? அப்போ நமக்கு ஆரோட வேல்யூ வேணும். ஆரோட வேல்யூ வேணும்னா நம்ம 2 பக்கமும் வர்க்கமூலம் எடுக்கணும். ஓகேங்களா? வர்க்கமூலம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி நமக்கு ஆரோட வேல்யூ வந்துடும்.
இப்போது 16க்கு ரூட் எடுத்தால் 4ங்களா, நன்னாங் 16. ஓகேங்களா. நமக்கு தடிமன் தான் கேட்குறாங்க. தடிமன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? தடிமன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆரை கழிக்கணும். சரிங்களா. வெளியாரத்துலேருந்து உள்ளாரத்தை கழிக்கணும். நமக்கு வெளியாரம் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம் 5, அதாவது ஏற்கனவே வினாவில் கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர்னு. உள்ளாரம் இப்போது 4 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்போது உள்ளாரத்தை 4ன்னு எடுத்துக்கிட்டால் 2ஐயும் கழிச்சா நமக்கு 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா, 1 சென்டிமீட்டர். இதுதான் வந்து இந்த கணக்கில் கேட்ட கொஸ்டினுக்கான விடை. தடிமன் கேட்டிருந்தாங்க, தடிமன் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.